இன்னைக்கு நம்ம உயிரோட மீன் சாப்பிட போறோம். ஓசில சாப்பிட்ட அப்புறம் மட்டும் நம்ம எல்லாருமே குரங்கு மனிதர்களாக இருந்தப்போ எல்லாத்தையுமே பிடிச்சி பச்சையாக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு எல்லாத்தையுமே பிடிச்சி கொன்று அது குடலை உருவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சமைச்சு க்ளீனாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சில பைத்தியெல்லாம் இன்னும் எல்லாத்தையுமே பச்சையாக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சோத்துல வாந்தி எடுக்க வைக்கிறானே. என்னடா பச்சை மீனை சோத்துல அள்ளி போட்டு சாப்பிட்றான், ஏதோ பீன்ஸு பொரியல் அள்ளி வச்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றானடா. யாரா இவன்? சரி, இந்த வடக்கன் தான் எல்லாத்தையும் பிடிச்சி அறிவில்லாமல் பச்சையாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா நம்மளோட தமிழனும் எல்லாத்தையும் பிடிச்சி பச்சையாக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இன்னைக்கு நம்ம உயிரோட மீன் சாப்பிட போகிறோம். இப்போ அந்த மீனோட தலையில் துணியை சுற்றி பாதி உடம்பை பிச்சு எடுத்துட்டாங்க. இருந்தும் அது உயிரோட தான் துண்டிக்கிட்டு இருக்கு. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. பச்சை மீனை எடுத்து வாயில போட்டுட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. வாய் கூட அவருக்கு ஒமட்டலை அந்த பச்சை மீனை சாப்பிட்டுட்டு. நம்மளோட ஓசில சாப்பிட்ட அப்புறம் மட்டும் இதை போய் நம்ம அவங்க கிட்ட கேட்டால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஏய், இந்த ஃபுட்டு எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா? இந்த ஃபுட்டோட விலை தெரியுமா? இந்த ஃபுட்டு எவ்வளோ பாப்புலர் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய், எப்படி பார்த்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான்டா. ஒரே வித்தியாசம்தான். அவர் நாடு விட்டு நாடு போய் சாப்பிடுவார், இவர் குளம் விட்டு குளம் போய் சாப்பிடுவார். சோறு தான் திங்கிறியா இல்லை பீலி திங்கிறியாடா அப்படின்னு நம்ம எல்லாம் திட்டுவோம். ஆனால் இவங்க நம்ம இப்போ திட்டினது மாதிரியே அந்த பீயையும் அள்ளி தின்னுட்டாங்க. என்னடா கெட்டி உருண்டையை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறான். பீ எள்ளி தின்றான்னு சொன்னால் அதையும் எள்ளி தின்னுட்டீங்களேடா. நான் நம்ப மாட்டேன். பீ பழம் பழுத்து கீழே விழுகிற மாதிரி விழுகிறத அப்படியே எடுத்து லைவாக சாப்பிட்டு காட்ட சொல்லுங்க, அப்போ நான் நம்புகிறேன்டா. ஹே சி போடா, யாரா நீங்கெல்லாம்? சே போகடா, உன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கலடா, போகடா. சே வாவ், சூப்பர், வெரி வெரி நைஸ், ஒண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல். வாவ் வாவ். இவங்க எல்லாருமே எதுக்காண்டி இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஒரே ஒரு லைக். அந்த ஒரே ஒரு லைக்குக்காண்டி தான் இவங்க எல்லாருமே இப்படி பண்ணுறாங்க. அது ஒரே ஒரு லைக்குன்னு சொல்லிட முடியாது. ஒரே லைக்கை 1 மில்லியன் பேர் ஒரே மாதிரி ஒரே இடத்துல தொட்டு போட்டால் தெருக்கோடியில் இருக்கவன் பல கோடியில் பிறழுவான். சரி புலருவான், சரி பிறழுவான். ஆம்பளை எல்லாருமே குரங்கா மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அக்கா பசுமாடாக மாறிக்கிட்டு இருக்காங்க. பசுமாடாக மாறிக்கிட்டு இருக்காங்கங்க. அங்கே பாருங்கள் இலதலையெல்லாம் எப்படி சாப்பிட்றாங்கன்னு. வாவ். ஆனால் இவன் சாப்பிட்றத பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆனால் இவங்க சாப்பிட்றத பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? നമ്മളുടെ മുട്ടയാണ് പച്ച മുട്ടയും അതേ മോഡലും മൈസൂർ പാക്കും. முட்டையை பச்சையாக குடித்தாலே வாந்தி எடுக்க வருங்க. அதை மைசூர் பாக்கில் போட்டு நல்லா பிணைஞ்சி அப்படியே ஏதோ தேன் சாப்பிட்ற மாதிரி நம்ம ஆண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓ, அவங்க ஆண்டி இல்லையா, அக்கா. அக்கா தேனை சாப்பிட்ற மாதிரி எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சரி ஏதோ ஒரு பிச்சைக்காரன், ஒரு மனநல பாதிக்கப்பட்டவன் அந்த பக்கம் நடந்து போயிட்டுருக்கான், அப்போ சிமெண்ட்டை குழச்சி வச்சுருக்காங்க, அது அவனுக்கு ஒன்றுமே தெரியாமல் பசியில் எடுத்து சாப்பிட்றான் அப்படின்னு தான் நினச்சேங்க. ஆனால் இவனோட வீடியோக்குள்ளே நான் போயிட்டு பார்த்தா இவன் எல்லாத்தையுமே பைத்தியக்கார மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கான். உண்மையாக சொல்கிறேன்டா, நீ பணக்கார பைத்தியக்காரன்டா, அதான்டா உண்மை.
நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் கொண்டு போய் சாக்கடைகளை முக்கி சாப்பிட்றது, இந்த எங்கேயாச்சும் ஒரு அழுக்குகளை போட்டு போய் எடுத்து சாப்பிட்றது, அந்த மாதிரி வேலைத்தனத்தெல்லாம் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். டே அட போடா. ஒரே ஒரு லைக்கு, அந்த லைக்குக்காண்டி ஏன்டா அப்படி எச்சத்தனமாக பண்ணுறீங்க? மூஞ்சில் எச்சி துப்புற அளவுக்கு பண்ணுறீங்களேடா. இந்த மாதிரிலாம் பண்ணி உங்களுக்கு என்னடா கிடைக்க போகுது?